தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஞ்சலி தீர்மானம். தோழர்களே, நம்மோடு வாழ்ந்து பயணித்த அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், தோழமை சங்க தலைவர்கள், மக்களின் நலனுக்காகவும் தொழிற்சங்க உரிமைகளுக்காகவும் போராடி உயிர் நீத்த தோழர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் இடதுசாரி சிந்தனையாளரும் உழைக்கு வர்க்கத்தின் தலைவர்களில் ஒருவராக தமிழக சட்டமன்ற உறுப்பினராக வாழ்ந்து மறைந்த தோழர் என் சங்கரையா அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கும், மேற்கு வங்க மாநில முன்னாள் முதல்வராக இருந்த தோழர் பத்தேவ் பட்டாச்சாரியர் அவர்களுக்கும், கேரள மாநிலம் தொழிற்சங்க தலைவராக பணியாற்றிய தோழர் கொடியேரி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த மாநில மாநாடு அஞ்சலி செலுத்துகிறது. முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும், கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு உம்மன் சாண்டி அவர்களுக்கும், காங்கிரஸ் மூத்த தலைவர்களான திரு குமரி அனந்தன் மற்றும் திரு EVKS இளங்கோவன் அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துகிறோம். தொழிற்சங்க தலைவர்கள் MNS வெங்கட்ராமன், MR லாரன்ஸ், வாசுதேவ் ஆச்சாரியா, ரயில்வே தொழிற்சங்க தலைவர் தோழர் கனாய் பானர்ஜி, மார்க்சிய சிந்தனையாளர், எழுத்தாளர், அறிஞர் IS அகமது மற்றும் சிறந்த அறிஞரும் சிந்தனையாளருமான AG நூரணி, பொருளாதார வல்லுநர் மார்க்சிய அறிஞர் அமியா குமார் பக்சி, பேராசிரியர் CT குரியன் ஆகியோருக்கும் மறைவிற்கும் அஞ்சலி செலுத்துகிறோம். வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், மூத்த வழக்கறிஞர், எழுத்தாளர் தோழர் ஞான பாரதி, தோழர் தணிக்கை செல்வன், திரைப்பட நடிகர் திரு மாரிமுத்து ஆகியோர் மறைவிற்கும் அஞ்சலி செலுத்துகிறோம். மாதர் சங்க அகில இந்திய துணைத் தலைவராகவும் மாதர் சங்க கேரள மாநில தலைவராகவும் பணியாற்றிய தோழர் சரோஜினி பாலநந்தன் அவர்களுக்கும், கலை இலக்கிய துறையில் தடம் பதித்த எழுத்தாளர் சின்னப்ப பாரதி அவர்களுக்கும், கரிசல் இயக்கத்தின் முன்னோடிகளின் ஒருவரான தோழர் ஜெயப்பிரகாசம், கரிசல் குயில் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துகிறோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினராகவும் திரு கலைஞராகவும் பணியாற்றிய தோழர் பூ ராமு அவர்களுக்கும், இலக்கிய ஆய்வறிஞர் ராஜ் கௌதமன், கோவை ஸ்ரீ ஞானபாரதி அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துகிறோம். எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்ட தோழர்கள் சிவலிங்கம், வி ராதாகிருஷ்ணன், முன்னணி படைப்பு கலைஞர் தோழர் விவன் சுந்தரம், திரைப்பட கலைஞர் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துகிறோம். திரைப்பட கலைஞரும் தேமுதிக தலைவருமான திரு விஜயகாந்த் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வரவிருக்கும். தாராளமய கொள்கைக்கு எதிராக, கல்வி வியாபாரத்திற்கு எதிராக காங்கிரஸ் அரசின் துப்பாக்கி சூட்டினால் தண்டுவடத்தில் துப்பாக்கி தோட்டாக்கள் பட்டு உடல் முழுவதும் செயல்படாவிட்டாலும் 36 ஆண்டுகள் வாழும் தியாகியாக வாலிபர் இயக்கத்தின் இரத்த சாட்சியான கூத்து பரம்பு தோழர் புஷ்பன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். கோவிட் காலகட்டத்தில் மக்களுக்காக பணியாற்றி மறைந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்களுக்கும், சாதி ஆவண படுகொலைகளால் படுகொலை செய்யப்பட்ட தோழர்களுக்கு, பாலியல் வன்மைகளால் மாய்த்த பெண்களுக்கும், மதவெறி தாக்குதல் கொல்லப்பட்ட மக்களுக்கும், மணிப்பூர் மாநில கலவரத்திற்கு கொல்லப்பட்டவர்களுக்கும், இஸ்ரேல் இராணுவத்தின் கொடூரமான தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீன உள்ளிட்ட மேற்காசிய நாடுகளின் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் மறைவிற்கும், தமிழ்நாட்டின் மழை, புயல், வெள்ளம், வயநாடு நிலச்சரிவு உட்பட்ட இயற்கை பேரிடர் நாடெங்கிலும் இயற்கை சீற்றங்களால் உயிரிழந்த மக்களுக்கும், ரயில் மற்றும் சாலை விபத்துகளில் காலமானவர்களுக்கும், அரசூழியர் போராட்டங்களில் உயிர் நீத்த தோழர்களுக்கும் இம்மாநாடு அஞ்சலி செலுத்துகிறது. அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக தோழர்கள் அனைவரும் எழுந்திருந்து ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தோழர் சுஜாதா அவர்களே. செயலாளர் நமது 3வது மாநில மாநாட்டுக்கான குழுக்களை அறிவிப்பார். அன்பார்ந்த தோழர்களே, இந்த மாநில மாநாடு அரங்கத்தினுடைய குழுக்களாக, தலைமை குழுவாக தோழர் ஹேமச்சந்திரன் மாநில துணைத் தலைவர், தோழர் சசிகலா மாநில தலைவர், தோழர் சுஜாகரன் மாநில துணைத் தலைவர்,
பதிவு குழுவுக்காக தோழர் அஸ்வினி கிரேஸ், தோழர் தாரணி, தோழர் ஸ்டெல்லா ஆகியோரும், நடவடிக்கை பதிவு குழுவுக்காக தோழர் சேசு டெல்குயின் அவர்களும், நல்கிஸ் பேகம் அவர்களும், பிரேமலதா ஆகியோரையும் முன்மொழிகிறேன். உங்கள் ஒப்புதல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர். கரவொலி எழுப்பி உங்களுடைய ஒப்புதலை வழங்கப்படுகிறது. நன்றி தோழர். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க தோழர் மீனாட்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் 3ஆம் மாநில மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒவ்வொரு அனுமதியையும் கண்டு ஆத்திரத்தினால் அதிர்ந்து போவாயானால் நீயும் எனது தோழனே என்ற சேக்குவாரா அவர்களின் பொன்மொழிக்கு இணங்க நம் செவிலிய சமூகத்திற்காக அணிதிரண்டு நிற்கும் அத்தனை போராளிகளுக்கும் வீர வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு நமது தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் 3வது மாநில மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில தலைவர் தோழர் கு. சசிகலா அவர்களையும், அஞ்சலி தீர்மானம் வழங்கிய தோழர் சி. கா. சுஜாதா அவர்களையும், துவக்க உரை ஆற்ற இருக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் மு. பாஸ்கரன் அவர்களையும், வாழ்த்துரை வழங்க வந்துள்ள அகில இந்திய அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவரும் இரும்பு பெண்மணியும் ஆகிய தோழர் உ. வாசுகி அவர்களையும், வேலை அறிக்கை சமர்ப்பிக்க காத்திருக்கும் எம் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் நே. சுபின் அவர்களையும், வரவு செலவு அறிக்கை சமர்ப்பிக்க காத்திருக்கும் மாநில பொருளாளர் தோழர் இ. மைக்கேல் லில்லி புஷ்பம் அவர்களையும், தீர்மானங்கள் முன்மொழிய காத்திருக்கும் மாநில நிர்வாகிகள், மாநில துணைத் தலைவர்கள் மற்றும் மாநில இணைச் செயலாளர்கள். மாநில துணைத் தலைவர்கள் தோழர் சு. விமலாதேவி, தோழர் சு. அஸ்வினி கிரேஸ், தோழர் மா. சுதாகரன், தோழர் ச. ஹேமச்சந்திரன், தோழர் சே. வினோதினி, தோழர் ராகவன். மாநில இணைச் செயலாளர்கள் தோழர் ராமா விக்னேஷ், தோழர் கா. ஜான் பிரிட்டோ, தோழர் ஆர். பெஜாக்சின், தோழர் மா. அசோக் மாதவன், தோழர் சி. சேசு டெல்குயின் அனைவரையும் மற்றும் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளையும் வரவேற்பு குழுவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். நாம் வெல்வோம், நாமே வெல்வோம். நன்றி. நமது சங்கத்தின் தலைவர் இப்பொழுது உரையாற்றுவார்கள். தோழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக சிறப்பாகவும் மிக எழுச்சியுடனும் நடந்து கொண்டிருக்கும் நமது தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் 3வது மாநில மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும், அஞ்சலி தீர்மானம் வாசித்து சென்ற தோழர் சுஜாதா அவர்களையும், வரவேற்பு வாசித்த தோழர் மீனாட்சி அவர்களையும், துவக்க உரை ஆற்ற இருக்கின்ற தோழர் மு. பாஸ்கரன் மாநில தலைவர் அவர்களையும், வாழ்த்துரை வழங்க நம்மிடையே வந்துள்ள அகில இந்திய துணைத் தலைவர் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தோழர் உ. வாசுகி அவர்களையும், வேலை அறிக்கை வாசிக்க உள்ள நமது தோழர் சுபின் அவர்களையும், வரவு செலவு அறிக்கை வாசிக்க உள்ள தோழர் மைக்கேல் லில்லி புஷ்பம் அவர்களையும், அறிக்கை மீது விவாதம் புரிய உள்ள நமது பிரதிநிதிகள் அனைவரையும், தொகுப்புரை ஆற்ற வந்துள்ள பொருளாளர், பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர் மற்றும் நம்மிடையே பல வேலை பளு தோழர் ஞானதம்பி மாநில தலைவர் த ரேடியாலஜிக்கல் அசிஸ்டன்ட் அசோசியேஷன் அவர்களையும், தோழர் செல்வராணி மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு ஆய்வக நுட்புணர் சங்கம் அவர்களையும், தோழர் தே. புனிதா மாநில தலைவர் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் அவர்களையும் மற்றும் தோழர் நீதி ராஜா மாநில
துணைத் தலைவர் மாநில செயலாளர் தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் அவர்களையும் மற்றும் துறைவாரி அனைத்து மாநில மாவட்ட வட்டக்கிளை நிர்வாகி அனைவர்களையும் இந்த மாநில மாநாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் தோழர்களே. வீரம் செறிந்த போராட்டங்களின் கடந்த கால வரலாறுகளை மீட்டெடுத்து எதிர்கால தேவைகளையும் செயல்பாடுகளையும் நிகழ்கால கோரிக்கைகளையும் முன்னை விடவும் இன்னும் வலுவாக பல்வேறு கட்ட போராட்டங்களின் மூலம் அரசுக்கு அடுத்தடுத்து உணர்த்திவிட்டு மிகப்பெரிய வெற்றிக்கும் நம்பிக்கைக்கும் இடையில் இந்த நமது தமிழ்நாடு MRB செவிலியர்களின் மேம்பாட்டு சங்கத்தின் 3வது மாநில மாநாடு நடைபெறுவது மிகவும் முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். தொடர்களே, 2017 தொடங்கப்பட்ட நம்மளுடைய இந்த சங்கம் 8 வருடத்துக்குள் தனது 3வது மாநில மாநாட்டை எட்டியுள்ளது. இதை சிறப்பாகவும் மிகவும் உத்வேகத்துடனும் நடத்த உறுதியாக இருந்த அனைத்து செவிலியர் சொந்தங்களுக்கும் வீர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, மாநாடு என்பதும் ஒரு போராட்டத்தின் ஒரு வடிவம்தான். இன்னும் நமது அமைப்பை வலுவாக திட்டமிடவும் நமது கோரிக்கைகளை அரசுக்கு அடுத்த கட்டமாக எடுத்து செல்லவும் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் புதிய கோரிக்கைகளுக்கு அரசுக்கு தெரியப்படுத்தவும் தான் இந்த மாநாடு. தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தின் ஸ்தாபன தலைவர் தோழர் MR அப்பன் அவர்களின் கூற்றுக்கிணங்க நாம் இதுவரை பெற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உரிமைகளும் எவ்வித சமரசமின்றி நம்மளுடைய போராட்டத்தினால் கிடைத்த உரிமைகள். இது அரசினுடைய கருணையினாலோ காருண்யத்தினாலோ கிடைக்கப்பட்டவை அல்ல. அந்த வீரம் செறிந்த போராட்டங்களில் களத்தில் நம்முடன் நின்று 2017 ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டங்களை வீர பெண்மணிகளாக வெண்மை தேவதைகளாக நின்ற நாம் நமது உரிமைக்காக களத்தில் நின்றும் போராடி பெறுவோம் என்ற போராளிகளாக மாற்றப்பட்ட வருடம்தான் 2017. அன்றிலிருந்து தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு போராட்டமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் வரலாற்று சிறப்பையும் தான் கொடுத்துள்ளது. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அத்துணை போராட்டங்களுக்கும் நம்முடன் உறுதுணையாகவும் இரும்பு கரம் கொண்டு நம்மளுடைய வழிநடத்தவும் நமக்கு உற்றுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தையும் ஜாக்டோஜியோ என்ற பேர் அமைப்பையும் இந்த மாநாட்டில் மனமார்ந்த நன்றியுடன் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய 2017 போராட்டம் எவ்வளோ இன்னல்களை தாண்டி வந்த பொழுது உறுதுணையாக உற்ற தோழனாக இருந்து இன்று வரை நம்மளை வழிநடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்துக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கம் என்பது ஊழியர்களின் நலனுக்காகவும் உரிமைகளுக்காகவும் மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு வாழ்வாதாரத்திற்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் இருப்பது. அந்த ரீதியில் நம்முடைய மேம்பாட்டு சங்கம் தொடர்ந்து பொதுமக்களின் நலனுக்காகவும் சமூக பாதுகாப்பிற்காகவும் சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. மருத்துவத்துறையில் முதுகெலும்பாக செயல்படும் செவிலியர்களின் பணிங்கிறது மிக மகத்தானது. ஆனால் அந்த செவிலியர்களுக்கான அடிப்படை உரிமைகளும் அவர்களுக்கான நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமைகளும் கிடைக்க பெறுதான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. இன்னும் இன்றளவிலும் கூட அனைத்து மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 1/3 செவிலியர்கள் மட்டுமே தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு கூட இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு யாரோ ஒரு செவிலியர் 24 மணி நேரம் பார்க்க போனாதான் இன்னொரு செவிலியர் இந்த மாநாட்டில் கலந்துக்க முடியுங்கிற ரீதியில நம்மளை இன்னைக்கு எண்ணற்ற பேர் வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 1/3 இருந்தே நம்மளால 100% 100% பணிகளை மிக சிறப்பாகவும் எந்தவித தொய்வும் இன்றி நம்ம செஞ்சு கொண்டுட்டு இருக்கோம்னா எந்த அளவுக்கு உழைப்பு சுரண்டலும் நம்ம மீதான அதிக பலுவும் நம்ம மேல ஏற்றி இருக்குது. இதையும் கடந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய மிக சிறப்பானது ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்கோம். தோழர்களே, தமிழகம் இந்தியாவிலேயே மிக முதன்மை மாநிலமாக மருத்துவத்துறையில நிகழ்ந்துட்டு இருக்கு. மிக சிறப்பான ஒரு இடமா இருக்கு. மருத்துவத்துறையில வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் மிக செயல்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா மருத்துவ பணியாளர்களினுடைய அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்களினுடைய எண்ணிக்கை பார்த்தா நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ற அளவு இல்லவே இல்லை.
WHO நார்ம்ஸ் படி 100 பேருக்கு 3 செவிலியர்கள் என்ற வீதம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு அது 1.9% மட்டும்தான் இருக்கு. நிதி ஆயோக் 2021 அறிக்கையின்படி 48% மட்டும்தான் ஊழியர்களுடைய சதவீதம் இருக்கு. அப்ப 50% கூட ரீச் பண்ணாத தமிழகம் அனைத்து விதங்களிலும் முன்னோடிகளாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செவிலியர்களின் மிக முக்கிய பங்கை இந்த தமிழக அரசு உற்று நோக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணம் இது. தோழர்களே, எதுவும் தானாக நடக்காது. ஒன்று நமக்கு நடக்க வேண்டும் என்றால் அதற்கான உழைப்பை நம்மால் கொடுக்க முடிந்தால் அது நிச்சயம் நடைபெறும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். நாளை சரித்திரம் நாளை நமது வரலாறு பேசட்டும். வணக்கம். நன்றி தோழர்கள். அடுத்தபடியாக துவக்க உரை வழங்க தோழர் மு. பாஸ்கரன், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன்.